அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்கள், சுண்டக்காய் செடி 2-3 மாடியில் வந்திருக்குங்க. ஒன்று வச்சுருந்தோங்க, அதுலேருந்து விதைகள் வெடித்து இந்த மாதிரி 2-3 செடியாக வந்துருச்சுங்க. இப்போ கொத்தாக சுண்டக்காய் வச்சுருக்குங்க. சுண்டக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை மாதத்தில் ஒரு 2-3 தடவை நம்ம சமைச்சு சாப்பிட்லாங்க. நிறைய இருக்கும்போது இது வத்தலாக கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. அதாவது மோரில் கலந்து நசுக்கிட்டு மோரில் கலந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை பொடியாக பண்ணியும் நம்ம சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாங்க. இதில் கால்சியம் மெக்னீஷியம்லாம் நிறைய இருக்கிறனால இரத்த குழாயில் படியக்கூடிய இந்த கொழுப்பை குறைக்குங்க. அதனால் இதய நோய் வராதுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வயிற்றில் இருக்க பூச்சிக்களையெல்லாம் இது வெளியேற்றிருங்க. இப்போ சுண்டைக்காயில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாய்வு தொல்லை எல்லாம் நல்லா குறையுங்க. அயனு மெக்னீஷியம் இருக்கிறனால எலும்பு வளர்ச்சிக்கு இப்போ பல்லோடைய பிரச்சனையெல்லாம் தீர்றதுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஃபீவர் வர்றவங்க கூட இதை சுண்டைக்காய் வத்த குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க. இது நிறைய காய்க்கும் போது வத்தலாக போட்டு வச்சுக்கிறது இல்லாமல் இப்போ குழம்பு செய்கிறது இல்லாமல் நம்ம இதில் துவையல் செஞ்சு பாருங்கள். இப்போ புதினா கொத்தமல்லி துவையல் பண்ணுறீங்களா, அதே மாதிரி நசுக்கிட்டு கூட சேர்த்து அரைச்சி துவையல் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. சாப்பாட்டு கூட இல்லாமல் இப்போ டிஃபன் கூடையும் சாப்பிட்லாங்க. மிக்க நன்றிங்க.